بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் பக்ராவுடைய 219வது வசனத்தில் ஒரு பகுதி மட்டும் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை பார்த்துருக்குறோம். இந்த பகுதி என்னன்னு கேட்டால், மதுபானத்தை பற்றியும் சூதை பற்றியும் இடத்துல கேட்கிறார்கள். அது ரெண்டுலேயும் குற்றம் பெரிதாக இருக்கிறது, பயன்களும் இருக்கிறது. பயன்களை விட குற்றம் அதிகமாக இருக்கிறது. இந்த வரி உள்ள வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிரி குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாசி வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபைஹிமா. இந்த ஒரு அடிப்படையில் அந்த மது எப்படி ஹராமாக்கப்பட்டுச்சு அந்த விவரங்களை எல்லாம் பார்த்துட்டோம். இதில் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை எல்லாம் பார்க்கணும். இது இஸ்லாத்தினுடைய இது மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் சொல்லக்கூடிய வசனமாக இருந்தாலும், இதிலிருந்து ஒரு ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஒரு கொள்கை விளக்கமும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. இந்த வசனத்தில் இதை மதுபானத்தை பற்றி சூதை பற்றி மட்டும் பேசுதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் நவீன உலகத்தில் பல விஷயங்களை சந்திப்பீர்கள். அது கூடுமா கூடாதா என்பதற்குரிய ஆதாரங்கள் நேரடியாக உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸில் இல்லாமல் இருக்கும். நவீன பிரச்சனைகள்லாம் அந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு இந்த 2 வரி இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கிறோம்ல, இதில் தான் 2 வரியாக காட்டுறேன், பெரிய எழுத்தாக இருக்கிறனால அரை வரியில் உள்ள இந்த சொற்களில் அனைத்து அதிகமான பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது. எந்த சொல்லு? யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிரி குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாசி வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபைஹிமா. இந்த சொற்குள்ள அவ்வளவு சட்ட விளக்கங்கள் அடங்கியிருக்கிறது. அது என்ன சட்ட விளக்கம்னு கேட்டால், இந்த மதுபானத்தை அல்லாஹ் தவிர்க்க சொல்லி அட்வைஸ் பண்ணுறான். சூதாட்டத்தை தவிர்க்குமாறு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறான். சட்டமாக்கலை, ஆலோசனை தான் சொல்லுகிறான். சட்டமாவது பின்னாடி வருகிறது. அப்போ அந்த ஆலோசனை சொல்லும் பொழுது எதன் அடிப்படையில் அந்த ஆலோசனை அல்லாஹ் சொல்லுகிறான் என்று கேட்டால், ஒரு விஷயத்தில் நன்மையும் தீமையும் கலந்திருந்தால், அந்த நன்மை தீமை கலந்திருக்கிற விஷயத்தை நம்ம என்ன மாதிரி முடிவு எடுப்பது? சில விஷயங்களில் ஓரளவு முற்றிலுமே நன்மையாக இருக்கும், அதை நீங்கள் ஹலால்னு சொல்லிட்டு போயிடலாம். சில விஷயங்கள் முற்றிலுமே கெட்டதாக இருக்கும், அதை ஹராமுன்ட்டு போயிடலாம். சில விஷயங்களில் ஒரு 75% நன்மை இருக்கும், ஒரு 25% அது நல்லது இல்லைங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை வச்சுக்கிட்டு கூடும்னு முடிவெடுப்பதா, அதை வச்சுக்கிட்டு கூடாதுன்னு முடிவெடுப்பதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பல விஷயங்களுக்கு உங்களுக்கு வரும். அது எல்லாத்துக்கும் எங்கள் தீர்வு இருக்குது. எப்படி இருக்குது? இதில் நன்மை தீமை கலந்து இருந்தால் எது கூடன்னு பாருங்கள். நன்மை அதிகமாக இருந்தால் அதிக நன்மையை கவனத்தில் கொண்டு அதை செய்யுங்க. தீமை அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதிக தீமைங்கிற காரணத்தினால சில நன்மை கிடைச்சாலும் வேண்டியதில்லை. அது 10 நன்மை கிடைக்குதுன்னா 90 தீமை கிடைக்குமானால் நம்ம எனக்கு அந்த தீமையை செய்யணும் அப்படின்னு தவிர்த்து கொள்ளுங்கள்ங்கிற அந்த பொதுவான சட்ட விதி இந்த வசனத்தில் எடுக்கலாம். சின்ன உதாரணத்துக்கு சிலது சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இந்த வெயில் காலத்தில் ஏசியை போட்டு உட்காந்துருக்குறோம். ஏசிங்கிறது கூடுமா கூடாதா, ஏசியை பயன்படுத்தலாமா கூடாதான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த ஏசி சம்பந்தமாக, ஏசினா அந்த குளிர்சாதன பெட்டிகள் இருக்குல்ல, அது சம்பந்தமாக உள்ள தகவல்களை நீங்கள் திரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசியினால் என்னென்ன கேடுகள் ஏற்படுதுன்னு கேடுகளே பட்டியல் போடுவாங்க. என்ன கேடு ஏற்பட்டுங்க? இப்போ ஏசியில் நீ உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க, உங்களுடைய உடம்பில் அந்த தோள்கள் கொஞ்சம் ட்ரை ஆகி போயிடும். ட்ரை ஆகி போகும்போது அந்த மூவிங் பண்ணக்கூடிய இடம் இருக்குல்ல, அசைக்கக்கூடிய இடம், அந்த இடங்கள்லாம் உள்ள தசை நார்கள் இறுகி போயிடும். அதனால் கால் மடங்கிறது கொள்றதில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு
முழங்கால் வலிலாம் வருவதற்கு இந்த ஏசி தான் காரணம். ஏசி இல்லாமல் நீங்கள் இருந்து பாருங்கள், உங்களுக்கு சரியாக வந்துடும் என்று மருத்துவர்கள் சொல்வதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஏசி கூடுமானா இதை வச்சு பார்த்தா கூடாதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த ஏசி மாத்திரம் இல்லை, இந்த ஏசி மாதிரி குளிர் சாதன பெட்டி எதுவாக இருந்தாலும் சரி, ஏசியாக இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி, ஃப்ரீசராக இருந்தாலும் சரி, ஒரு ஜனாசா பெட்டியாக இருந்தாலும் சரி, இந்த ஏசிங்கிற கண்டிஷனில் உள்ள எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய கேடு ஏற்படுதுன்னு விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. என்ன கேடு ஏற்படும்? நீங்கள் வந்து வானத்திலேருந்து சூரியன் நமக்கு வருதில்ல, 8 கோடி கிலோமீட்டரில் இருந்து சூரியன் வருது. நம்மளிலேருந்து 8 கோடி கிலோமீட்டர் தொலைவில் சூரியன் இருக்கிறது. அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து, வெயில் வந்து மனிதனுக்கு பல வகையில் நன்மை தருகிறது. அந்த சூரியன் வெளிச்சம் இல்லைன்னா ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. அந்த வெயில் படலை என்று சொன்னால் விவசாயம் பண்ண முடியாது. அப்படி பல விஷயங்கள், பலவிதமான இரவு பகலை பிரித்து அறிகிற ஒரு நன்மை கூட அதில் தானே இருக்கிறது. அவ்வளோ நன்மை ஏற்படுகிறது. ஏற்பட்டாலும் அந்த சூரியனில் இருந்து அல்ட்ரா வயலட்னு சொல்லி ஒரு கதிர் வருது. 9 கதிர்களில் ஒரு கதிர் என்னென்னு கேட்டால் வயலட்டுக்கு அடுத்த கதிர் அல்ட்ரா வயலட்டு. அதுக்கு பேர் வைக்காமல் அப்படி வச்சுட்டாங்க, அல்ட்ரா வயலட்டுன்னு சொல்லி. அந்த அல்ட்ரா வயலட்டுங்கிற வயலட் நிறத்தில் உள்ள பல நிறங்கள் சூரியன்லேருந்து வரும்ல, வானவில்லில் பார்த்தா தெரியும்ல, அந்த நிறங்களில் அல்ட்ரா வயலட்டுக்கு அடுத்த கலர் ஒன்று வரும். அந்த வெளிச்சம், அந்த கதிர் மாத்திரம் மனுஷனுக்கு கேடு செய்யும். சூரியன்லேருந்து வரக்கூடிய அனைத்து வண்ணங்களும் நமக்கு கேடு செய்யாது. இந்த அல்ட்ரா வயலட்டுங்கிறத மட்டும் என்ன செய்யும்னு கேட்டால் மனுஷனுக்கு கேடு. அந்த அல்ட்ரா வயலட்டை மேலே பட்டுச்சின்னு சொன்னால் நம்முடைய தோள்கள்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். பலவிதமான தோல் நோய்கள் உண்டாயிரும். அதுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கும்னு கேட்டால் வந்து அல்ட்ரா வயலட்டுங்கிறது ஒரு காரணமாக இருக்கும். இந்த அல்ட்ரா வயலட்டு இப்போ உதாரணமாக நீங்கள் தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்கல்ல, குடி தண்ணி அக்வா கார்டுலாம் போட்டு உங்களுக்கு தரணான்ல, அதெல்லாம் என்ன டெக்னாலஜியில் பண்ணுறான்னு கேட்டால் அல்ட்ரா வயலட்டுங்கிற கதிரை அடித்து தான் கிருமியை சாவடிக்கிறான். தண்ணியில் வந்து கிருமிகள் இருக்கும், அந்த கிருமிகளை கொதிக்க வச்சியும் சாவடிக்கலாம். ஆனால் அது இல்லாமல் நவீன சாதனங்கள் என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்ட்ரா வயலட் வெளிச்சம் வர்ற மாதிரி அந்த வெளிச்சத்தை பிரித்தெடுக்கக்கூடிய விளக்குகளை கண்டுபிடித்து அந்த அல்ட்ரா வயலட்டுங்கிறத கொண்டு போய் தண்ணியில் அவன் பாய்ச்சும் பொழுது அந்த தண்ணியில் வந்து இருக்கக்கூடிய நுண்ணிய கிருமிகள்லாம் செத்துரும். கிருமியெல்லாம் சாவடிச்சிடும். நம்ம மேலே வச்சா தோலை சாவடிச்சிருதில்ல, அது மாதிரி. அப்போ அந்த மாதிரி அந்த அல்ட்ரா வயலட்டுங்கிறதுல வந்து அப்படி ஒரு கிருமியெல்லாம் சாவடிக்கக்கூடிய ஒரு தன்மை அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிருமிகள், இந்த அல்ட்ரா வயலட்டை வந்து பூமிக்கு வருவதை தடுப்பதற்காகவும் அல்லது ஒரு அளவுக்கு பெருமளவுக்கு குறைப்பதற்காகவும் ஓசோன் என்று இப்படி ஒரு படலம், ஓசோன் படலம்னு சொன்னால் நமக்கு ஒரு பெரிய தண்ணீரில் 2 சொட்டு எண்ணெயை ஊட்டி என்றால் நம்ம என்ன இருக்கும்னா அந்த எண்ணெய் அப்படி படலமாக மேலே படர்ந்துருக்கும். எண்ணெய் ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சு லேசாக ஒரு ஊசியில் ஒரு எண்ணெய் எடுத்து அதில் உள்ளே போட்டிங்கன்னு சொன்னால் அந்த சின்னோரு எண்ணெய் என்ன செய்யும்னு கேட்டால் அந்த டம்ளர் பூரா பரவிடும். அப்படி மேலே அப்படி ஒரு போர்வை போத்தின மாதிரி வந்துடும். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா அந்த அல்ட்ரா வயலட்ன்ற ஒரு விஷயம் அந்த காற்றுக்கு மேலே அந்த என்ன செய்யணும், ஓசோன் என்கிற ஒரு படலம் வந்து உருவாகிருக்கிறது. அந்த ஓசோன் என்ன செய்யும்னு கேட்டால் வரக்கூடிய அந்த வெளிச்சத்தில் வந்து அல்ட்ரா வயலட்டை மட்டும் வடிகட்டிடும், பூமிக்கு வராமல். வடிகட்டி வர்றதுனால தான் நம்ம பூமியில் அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த கெட்டது வந்து அல்ட்ரா வயலட் தான். அந்த அல்ட்ரா வயலட் நமக்கு வராமல் தடுக்கலைன்னு சொன்னால் நன்மைகள் பலது வந்தாலும் தீமையும் சேர்ந்து வந்துடும். அதுக்கு தடுக்கிறது என்னென்னா இந்த ஓசோன் படலம் இருக்குல்ல, அப்படி என்ன மாதிரி ஒரு படலம் மாதிரி இருக்குமா, அது எல்லாத்தையும் அல்ட்ரா வயலட்டை வடிகட்டிடும். அதை மட்டும் உள்ளே வரக்கூடாது. அதை தடுக்கிறதுக்குன்னு ஒரு தன்மையில் அல்லாத படைச்சி வச்சுருக்கிறான்னு வைங்களேன். இப்போ நம்ம அந்த குளிர் சாதன பட்டிகள்லாம் பயன்படுத்துகிறோம்ல, ஏசி ஃப்ரிட்ஜெலாம் பயன்படுத்தணும் என்று சொன்னால் இதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கேஸு தானே வருது, கேஸ்லேருந்து வெளிப்படுதில்ல, அந்த வாயுகள் என்ன செய்யும்னா மேல் உலகம் மேலே காற்று மண்டலம் மேலே வரைக்கும் போய் அந்த அல்ட்ரா வயலட்டை வந்து ஓட்டை போட்டுருது. ஓசோன் படலத்தில் ஓட்டை போட்டுருது. ஓட்டை போட்டால் அந்த இடத்து வழியாக அல்ட்ரா வயலட்டு இறங்குதுங்கிறான்.
முழுசாக ஓட்டப்படாட்டாலும் அங்கங்கே என்ன செய்கிறது, இதிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் மேலே போய் என்ன செய்யுது, அல்ட்ரா வயலட்டு அந்த படலத்தின் மீது ஓட்டை போட்டு விடுகிறது. அந்த இடத்துல மட்டும் அல்ட்ரா வயலட் இல்லாமல் போயிடும். அப்போ இறங்குற அந்த சூரியனுடைய அல்ட்ரா வயலட் வெளிச்சம் அந்த ஓட்டை வழியாக வந்து பூமிக்கு வந்துடுது. அது வந்துச்சுன்னா கொஞ்சமாக வர்றதுனால பிரச்சனை இல்லை. இப்படி அம்புட்டு பேரும் ஏசிக்கு மாறிட்டாங்கன்னு வைங்க, கடைசியில் ஓசோனே இல்லாமல் ஆக்கிட்டான்னு சொன்னால் என்னவாயிரும், எல்லாம் வெடித்து தோல்லாம் வெடித்து செத்துருவோம் நம்மெல்லாம். அப்போ இதை காரணம் காட்டி ஏசி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம்ல. ஏசி இதெல்லாம் பண்ணத்தாண்டா அது என்னமோ பண்ண ஓசோன்லேருந்து வரக்கூடிய கெடுதியை வந்து இது ஓப்பன் பண்ணி விட்டுருது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்ல முடியும். அப்போ இப்போ ஏசி பயன்படுத்தலாமா, கை கால் வலிக்கலாம் காரணம் அதுதான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து இயற்கையாகவே அந்த வேர்வைகள் சுரக்கும் பொழுது வெளியேறும் பொழுது தான் சில பல கழிவுகளும் சேர்த்து வெளியேறுகிறது. ஏசியில் உட்கார்றவனுக்கு அந்த ஒரு அந்த சப்ஜெக்டே இருக்காது, எதுவுமே வெளியேறாது, எல்லா கழிவுகளும் உள்ளேயே தேங்கிடும். இப்படின்னு பல விதமான கேடுகள் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போ வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், சரி இருக்குது, கேடு இருக்குது, நன்மை இருக்குது, சொல்ல அது நன்மை இருக்கா இல்லையா? ஒரு நன்மை இல்லாமல் உட்காந்துக்கிட்டு ஏசியை நம்ம போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஏசி மட்டும் இல்லைன்னு சொன்னால், அதாவது ஒரு 12 மணி நேரம் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் ஏசி இல்லைன்னா 3 மணி நேரத்தில் டயர்டாகிடுவான். ஏசியில் இருந்தான்னு சொன்னால் ஒரு 12 மணி நேரத்துக்கு அவனுக்கு டயர்டாகாமல் தாக்கு பிடிப்பான். ஏசி இல்லாத ஏசி உள்ள இடமா இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து டயர்டாகாமல் என்ன செய்வான், தாக்கு பிடிப்பான். ஏசி எல்லாமே வேர்வையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்க இடமா இருந்துச்சுன்னு சொன்னால் சீக்கிரம் வந்து மனுஷன் டயர்டாகிடுவான். அப்போ அதிகமாக வேலை நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்கிறது. அது மாதிரி அந்த வெயிலுடைய கொடூரம் அதிகமாக வரும்போது நம்ம கேடு தானே. ஏசியுடைய குளிர்னால ஒரு கேடு வருதுன்னு சொன்னால் 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் வருதுன்னு வைங்க, அந்த வெப்பம் வந்து நம்ம மேலே வந்து வருமானா சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் மூலமாக நமக்கு வந்து சருமத்தை பாதிக்குமே. அதுக்காக தானே சருமத்தில் தடவை ஒரு லோஷன்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் வந்து உங்கள் மேனியை தாக்கிடக்கூடாது, அதுக்காக வேண்டி என்ன செய்யுங்க, இதை பயன்படுத்திக்கிறங்க அப்படிங்கிறான். அதே மாதிரி அப்போ இந்த ஏசியில் நம்ம இருந்தோம்னா அது வராது. ஏசியில் இருந்தோம் என்று சொன்னால் சூரியன்லேருந்து நம்ம தோள்கள் மீது பட்டு தோலை வந்து சிதைக்கக்கூடிய சில விஷயங்கள் அதில் வருதுன்னு சொல்கிறான். அதை எது தடுக்குது, ஏசியில் இருக்கும்போது தடுத்துறது சூரியன் வராதுல்ல. அதாவது வெளிச்சத்துக்கு உண்டாக்கிடுவோம். ஆனால் சூரியனுடையிலேருந்து வரக்கூடிய அந்த கேடுகளை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏசியில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிறது. அதை தப்பிச்சுக்கிறோம். ஒரு திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் காரில் வெயில் காலத்தில் வந்தீங்கன்னு வைங்க, மண்டை காஞ்சிருமே, அதில் எவ்வளோ நோய்கள் ஏற்படும். அப்போ அந்த நெருப்பு காற்று, ஆனால் நெருப்பு அள்ளி மூஞ்சில் வீசின மாதிரி இருக்கும். அந்த ஏசி இல்லாத காரில் வந்தீங்கன்னா, ஏசி இல்லாத கார்னால் கதவை திறந்துட்டு தான் வரணும் நீங்கள். ஏன்னா உள்ளே நீங்கள் கதவை ஏற்றி விட்டீங்கன்னா புழுங்கி செத்துருவீங்க. திறந்து விட்டீங்கன்னா நெருப்பு காற்று வீசியே உங்களுக்கு பலவிதமான ப்ராப்ளங்கள் ஏற்படும். அப்படி இருக்கிற நேரத்தில் அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுலேருந்து தப்பிச்சு கொள்வதாக இருந்தால் கதவை ஏற்றிக்கிறவும் செய்கிறோம். அதே நேரத்தில் வந்துக்கிட்டு நமக்கு அந்த புழுங்கவும் மாட்டேங்கிறோம். கதவை ஏற்றிட்டா என்ன செய்ய புழுங்குறாங்கல்ல, அது மாதிரி புழுங்கி சாக மாட்டேங்கிறோம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அந்த ஒரு வசதி இருக்கத்தானே செய்யுது. அது ஒரு நன்மையாக தானே இருக்குது. படுத்தா ஜாலியாக தூங்குறோமே, வெயிலில் வச்சுக்கிட்டு வேறு பேசிக்கிட்டு கரண்ட் இல்லைன்னு நம்மளுக்கு கஷ்டப்படுறோம். அது மாதிரி தான் ஏசி இல்லாத காலத்தில் கரண்டே இருந்தால் கூட நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், ரொம்ப சிரமப்படுவோம். விளங்குதா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கூட உடம்புலாம் துப்பையை நனைஞ்சு போய் வந்து திரும்பி படுப்போம். அப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. ராத்திரி படுத்து காலையில் எந்திரிக்கிறான், சுகமாக எந்திரிக்கிறான். ஓரளவுக்கு ஏசி அந்த ரொம்ப கேடு வராத அளவுக்கு ஒரு கம்மி பண்ணிக்கிட்டு படுத்து தூங்கினான்னு சொன்னால் அதில் ஒரு சொகுசு ஒரு மனுஷனுக்கு கிடைக்குதா இல்லையா, அதுக்கு ஒரு இன்பம் கிடைக்குதா இல்லையா. இன்பம், சொகுசு, நன்மைகள் அதெல்லாம் என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அதிகமான நேரங்கள் வேலை செய்ய முடிகிறது. அது மாதிரி வந்து இப்போ நாமளே இந்த ரெக்கார்டிங்கெலாம் பண்ணுறோன்னு வைங்க, ஏசி இல்லாமல் கதவை திறந்துக்கிட்டு ரெக்கார்டு பண்ணோம்னு சொன்னால் வெளியில் உள்ள சத்தம் டர்ரு புருண்டு கார் ஓடுற சத்தம்லாம் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். அதுவும் சேர்ந்தால் உங்களுக்கு வரும். நான் பேசுகிறது மட்டும் உங்களுக்கு வெளியே வரணுமாக இருந்தால் அதை டோரை க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணி ஏசி போடணும்.
நான் க்ளோஸ் பண்ணிட்டு அது புளிங்கிடக்கூடாதுல்ல, எனக்கு வேக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தில் கொண்டு ஏசியை போட்டுட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு வெளிச்சத்தமும் உள்ளே வராது, எனக்கும் திணறல் இருக்காது. அப்போ இது இப்படி நன்மை எடுத்தால் அது பெரிய லிஸ்ட்டே போடலாம்ல. அப்போ இந்த ஏசிங்கிறதுல வந்து வெறும் கேடு மட்டுமா இருக்குது, கேடும் இருக்குது நன்மையும் இருக்குது. அப்போ நம்ம யோசிப்போம், இவ்வளோ நன்மை நமக்கு கிடைக்குது, இழந்துருவோமே, கொஞ்சம் கேடு தான் அது வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம்னு கேட்டால் நம்ம அதை கருத்தில் கொண்டு ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் ஏசியில் வந்து சில கேடு இருக்குன்னு சில இதெல்லாம் போடுவாங்க. இப்போ ஏதாவது தெரிஞ்சதெல்லாம் போடணும்னு சில பேர் போடுவான். கேடு மட்டும் இல்லைடா நன்மையும் இருக்குடா அதில், அப்போ நன்மை கூட இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 4 ரூபா பயன்படுத்திட்டு போங்க. நம்ம காரில் போனோம், முதல்ல காரில் போகிறோமா இல்லையா, காருங்கிற அந்த வாகனங்களை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஏற்படுது, காற்று சூடாகுதா இல்லையா, பூமி வந்து வெப்பமயமாகி கொண்டு இருக்கிறதுங்கிறான். பூமியில் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அது வெப்பமயம் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு பூமி வந்து வெப்பமாகிடுச்சு. ஏன்னு கேட்டால் இங்கிட்டு பார்க்க பைக்கு போகிறான், அங்கே பாட்டு கார் போகிறான், அங்கே ஒரு ட்ரெயின் போகிறான், அதுலேருந்து இன்ஜின்லேருந்து வெளியேற்றக்கூடிய சூடான நெருப்பு காற்று அதை வந்து என்ன செய்கிறான், இன்ஜின் வழியாக வெளியேற்றுறான். அந்த காற்று இப்படி ஒரு வாகனம் 2 வாகனம் போனால் பஞ்சாயத்தில், இதுவே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாகனங்கள் போச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல உள்ள காற்று சூடாகும், காற்று மண்டலமே சூடாகி போயிடும். அப்போ எல்லாம் சூடாக போகும் பொழுது அப்போ புவி வெப்பமயமாகுதல் என்பது இயற்கையாக சூரியனாலேயே ஒரு வெப்பங்கிறது நமக்கு கேடு. இதை வேற ஜாஸ்தியாக்கி விட்டோம்னா சூரியன்லேருந்து எவ்வளோ வெப்பம் வருமோ அதுலேருந்து 2 டிகிரி அதிகமாக வருது. இப்போ நமக்கு சூரியன் மட்டும் இருந்தால் எவ்வளோ வெயில் வருமோ அந்த வெக்கையை விட நம்ம கண்டுபிடிச்ச நவீன சாதனங்களின் காரணமாக நமக்கு அதிக வெப்பங்கள் வருகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த வெப்பங்கள் அதிகமாக இந்த வாகனங்களை நீங்கள் பயன்படுத்துகிற என்ஜின்களை, வாகனம் மட்டும் இல்லை, வாகனம், தண்ணி இறைக்கிற மோட்ரு, இதெல்லாம் என்ஜின்கள் இயங்கி அது வந்து சூடான காற்றை வெளியேற்றுகிறதோ அந்த வெப்பத்தை சூடான காற்றையும் வெளியேற்றும். அதுவே சூடாகும் போது அதில் படக்கூடிய காற்றுக்களும் இயற்கையாக சூடாகி கொண்டிருக்கும். அப்படி வந்து வெப்பமயமாக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டால் எக்கச்சக்கமான வெப்பம் அதிகமாகி போய் நிலப்பரப்பு கடல் மட்டும் அதிகமாகுதுங்கிறான். இதனால் என்னவாயிருது, நம்ம கடல் இருக்குல்ல, இப்போ கடல் வந்து இந்த இடத்துல தான் கடற்கரை இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்க, அதே இடத்துல இருக்காது. இந்த வெப்பமயமாகல் வந்து அதிகமாச்சுன்னு சொன்னால் அப்படியே இந்த கடல் உள்ளுக்கு வந்து 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 சில கிலோமீட்டர் ஊர்களே உள்ளே இழுத்துக்கிட்டு போயிடும். அது வரைக்கும் தண்ணி ஏறிக்கிறோம். ஏன் தண்ணி ஏறுதுன்னு கேட்டால் இந்த வெப்பமயமாகுதல் காரணமாக பெரிய பெரிய இமயமலை மாதிரியான பெரிய பெரிய மலைகளில் பனிப்பாறைகளாக பனிக்கட்டிகளாக தேங்கி இருக்கிறது. அந்த பனிகளெல்லாம் உருக ஆரம்பிச்சிடும். உருகி என்ன செய்யும், வெயில் வந்தால் பனி உருகத்தானே செய்யும். வெயில் ஜாஸ்தியாச்சுன்னு சொன்னால் ஐஸ் கட்டி என்ன செய்யும், தனியாக போதா இல்லையா. அந்த மாதிரி வந்து மலைகள் மீது படிந்திருக்கிற ஒரு பனிகள் வந்து பல கடலுக்கு சமமான பனிகள்லாம் இருக்கிறது. அவ்வளோ பனிகள் மலைகள் மீது இருக்கும் பொழுது அது வெப்பத்தின் காரணமாக அந்த பனிகள் உருக ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தண்ணியாக வரும், ஆற்றுக்கு வரும், கடைசியில் கடலுக்கு தான் வரும். அந்த தண்ணிகளெல்லாம் கடலுக்கு வந்துச்சுன்னா கடல் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டம் கூடிக்கிட்டே வரும். கூடிக்கிட்டே வந்துச்சுன்னா நம்ம நிலப்பரப்பை தின்றுக்கிட்டே வரும். அப்போ அந்த ஒரு சூடான பொருள்களை பயன்படுத்துகிற காரணத்தினால் இது ஏற்படுது அப்படின்னு சொல்லி கார் ஓட்டாத, பைக்கு ஓட்டாதன்னு சொல்ல முடியுமா? கேடு தான். அதில் உள்ள நன்மை இருக்கா இல்லையா? இந்த கார் எனக்கு வேணாம், பஸ்ஸும் வேணாம் அப்படின்னு சொன்னால் நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வருவதற்கு 15 நாள் ஒதுக்க முடியுமா எனக்கு? அப்படி தானே வரணும், நடந்து வரணும், மாட்டு வண்டியில் வரணும். 10 நாள் 15 நாள் செலவழிக்க இயலுமா? 4 மணி நேரத்தில் என்ன வேலை முடிகிறது வந்து அது மாதிரி 100 மடங்கு அதிகமாக நான் செலவழிக்க வேண்டி இருக்கிறத, என்னுடைய டைம் சேவ் ஆகுத, அதிகமான நேரம் மிச்சமாகுத. இப்படின்னு நன்மை தீமையை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்ஜின்கள் உலகத்துக்கு கேடுங்கிறது நிஜம். ஆனால் அதில் கிடைக்கிற நன்மை கூடவா இல்லையா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அன்றைக்கி அந்த காலத்தில் ஒரு நெல் அரிசி ஆக்குறாருந்தா என்ன செய்வாங்க, கை குத்திக்கிட்டு 2 பொம்பளைங்க உழைக்க வச்சு என்ன செய்வாங்க, மாறி மாறி குத்தி ஒரு மூட்டை நெல் அரிசி ஆக்குறதுக்கு 2 பெண்களும் ஒரு நாள் முழுசும் உழைக்கணும். அப்போ தான் ஒரு மூட்டை நெல் வந்து ஒரு மூட்டை அரிசியாக மாறும். இப்போ என்னது, மிஷினில் தூக்கி கொட்டுவாங்க, உடனே அடுத்த நிமிஷம் நெல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் முழுதும் செய்கிற ஒரு வேலை வந்து 4 நிமிஷத்தில் முடியுதா இல்லையா? அதுவும் சேவ் தானே, அதுவும் ஒரு நன்மை தானே.
இப்படி இது மாதிரி உதாரணத்துக்கு இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்போ வந்து இதெல்லாம் மார்க் அடிப்படையில் உங்கள்கிட்ட தீர்வு இதெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்குங்க, இதெல்லாம் ஹராமு ஹலாலா ஹராமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இந்த வசனத்தை எடுங்க, நன்மை இருக்குப்பா தீமை இருக்குப்பா, எது கூட இருக்குது? நன்மை தானே கூட இருக்குது. கூட நன்மை உள்ளதுன்னா ஹலால்னு சொல்லி அனுமதிக்கப்பட்டதுன்னு ஆக்கிற வேண்டியதான். இப்போ உதாரணமாக வந்து இப்போ அலோபதி மருந்துகள் எடுத்துக்கிறங்க, அதெல்லாம் கேடு தானே. எந்த மருந்துக்காவது சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்குதா? தலைவலி சரியான தலைவலி, அதுக்கு ஒரு மாத்திரையை போடுறீங்க, எந்த மாத்திரை வேண்டாலும் இருக்கட்டும், அந்த மாத்திரையின் பேரை அடித்து நெட்டில் தேடி பாருங்கள், அதுக்கு சைடு எஃபெக்ட்னு போட்டிருப்பான். அந்த மாத்திரைக்கு என்ன செய்யும், என்னென்ன பக்க விளைவு ஏற்படும். ஆனால் நம்ம அந்த மாத்திரையை போடுறோம். ஏன் போடுறோம்? 2 மணிக்கு மீட்டிங்கில் பேசணும்னு என்னை கூப்பிட்ருப்பாங்க, மண்டை வெட்டிக்கு. நான் வந்து சைடு எஃபெக்ட்டுன்னு அதை போடாமல் இருந்தேன்னு வைங்க, மீட்டிங் கேன்சல் பண்ண வேண்டி வரும், பேச முடியாது. ஒரு மாத்திரையை போட்டு 1/2 மணி நேரத்தில் மாத்திரை போட்டால் என்ன செஞ்சிடறேன், நார்மலாகிடுவேன். அப்போ என்னுடைய வேலையும் அது முடிந்து விடுகிறது. என்னை எதிர்பார்த்துருக்கிற மக்களுக்கும் அந்த அவங்களுடைய ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய நிலைமை இப்படிலாம் வரத்தான் செய்யுது. அப்போ வந்து எல்லாத்துலேயும் இந்த மருந்து மாத்திரை எல்லாத்துலேயும் சைடு எஃபெக்ட் தான். அது இருந்தால் தானே உங்கள் வயிற்று வலி போகுது. உனக்கு தலைவலின்னு போய் ஃப்ரீயாக இருக்கீங்களப்பா, ஒரு நாளைக்கு ஒரு தலைவலிக்காக வேண்டி மாத்திரை போட்டால் சைடு எஃபெக்ட்னு படுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வேலைக்கு போக முடியாத, ஒரு நாள் சம்பாத்தியம் போயிருமே, உனக்கு வருமானம் கம்மியாக போயிருமே. அப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்படி இப்போ நவீன காலத்தில் மருத்துவங்களாக இருக்கட்டும், நவீன சாதனங்களாக இருக்கட்டும், எதை எடுத்துக்கொண்டாலும் சரி நன்மையும் தீமையுமா கலந்து தான் இருக்கிறது. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும், இதில் நன்மை கூடவா தீமை கூடவா. நன்மை கூட இருந்துச்சின்னு சொன்னால் கூடுன்ட்டு போங்க, அவ்வளோதானே. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் இதுதான் ஆதாரம்ன்றங்க. எது ஆதாரம்? ஒய்சுமுகமா அக்குபரும் நஃபைஹிமா, அதில் கிடைக்கிற பயன்களை விட அதில் உள்ள குற்றம் வந்து கடுமையானது. அப்போ தீமை நன்மை எடை போட்டு பார்த்து என்ன செய்யணும், நன்மை அதிகமாக இருக்கிற எல்லாமே நமக்கு கூடும்னு சொல்லலாம். வழங்குதா? தீமை அதிகமாக இருந்தால் அதில் ஏதாவது நன்மை வரத்தானே செய்யுதுன்னு சொல்லி அதை செஞ்சிடக்கூடாது. அப்போ தீமை அதிகமாக அதிக தீமை தான் கூட அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் அது விட்டுற வேண்டியதான். அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான அந்த உசூலை எடுப்பதற்கு இந்த ஒரு சின்ன ஒரு வரி என்ன செய்யுது, நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இது இந்த வசனத்தில் வழங்குகிற இன்னொரு விஷயம். அடுத்தது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து அந்த மதுபானம்னு சொல்கிறோம்ல, அங்கே மதுபானம்னு சொன்னால் என்ன மாதிரி மதுபானம் இருந்தது என்று சொன்னால், அதாவது பேரிச்சம் மரத்திலிருந்து திராட்சையிலிருந்து தயாரிக்கப்பட்ட மது இருந்தது அன்றைக்கி. அதே மாதிரி பேரிச்சம்பழத்தினுடைய நல்ல பழுத்த பேரிச்சம்பழங்கள், செங்காய்கள், அதில் இருந்தும் மதுபானங்கள் தயாரிக்கப்பட்டுச்சு. இது புகாரில் 5580வது ஹதீஸில் இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 4616 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 5 வகையான மதுபானங்கள் மதீனாவில் இருந்தது. அதில் வந்து பேரிச்ச மரத்துடைய மதுபானம் இருக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து ஒன்று வருகிறது. அதே மாதிரி வந்து இப்படி பல வகையான மது இருந்திருக்குது. இதில் இருக்கும்போது இந்த மதுபான ஹராமுண்டா எந்த மதுபான ஹராமு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பொதுவாக ரசூலுல்லாஹ் நமக்கு இதெல்லாம் பார்க்காதீங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் என்னென்ன மதுபானம் இருந்துச்சுன்னு பார்க்க தேவையில்லை. அன்னைக்கு இருந்த மதுபானம் தான் அன்னைக்கு இருக்கணும்ன்று சொல்ல முடியாது. அன்னைக்கு இருந்த மதுபானத்தை விட அட்வான்ஸான மதுபானங்கள் வந்து இன்றைக்கி இவங்க கண்டுபிடிப்பாங்க. அது இல்லாமையே வழக்கில் இல்லாமல் கூட அது போயிடும். ஆனால் இன்றைக்கி புதுசாக உண்டாகும். இந்த மதுபானம் சம்பந்தமாக நம்ம எடுப்பதாக இருந்தால் அது என்ன விஷயத்தில் எடுத்துக்கொள்வதுன்னு ஒரு பொது அளவுகோலை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், இது புகாரில் 5585வது ஹதீஸு. அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பித்துங்கிற பேரில் ஒரு மதுபானம் வந்து ஏமன் பகுதியில் இருந்திருக்குது. அது ரசூலுல்லாஹ் வாழ்ந்த ஹிஜாஸு பகுதியில் இல்லை. ஏமன்கிற தேனிலிருந்து தேனிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மதுபானமாக இருந்திருக்கிறது. அதை சாப்பிட்லாமான்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க. ஏன்னு கேட்டால் அது இவங்க பகுதியில் இல்லை. இவங்க ஹிஜாஸ் பகுதியில், மக்கா மதீனா பகுதியில் அது இல்லை. ஏமன்கிற பகுதியில் தான் இருக்கிறது. அதை எல்லோரும் சாப்பிட்றாங்களா, நம்மளும் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன அளவுகள் என்னென்னா, குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராமுன், எந்த போதை தருகிற ஒவ்வொரு பொருளும் ஹராமு. இதுதான் அளவுகோல். குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராமுன், போதை தருகிற ஒவ்வொரு பொருளும் ஹராமாகும். அப்போ அவன் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கிற உனக்கு தேவையே கிடையாது. எதில் வேணாலும் தயாரிச்சுட்டு போகிறான்.
இப்போ நம்ம வந்து சோத்தில் கூட மதுபானம் தயாரிக்கலாம்ல. நீங்கள் சாப்பிட்ற சோறு இருக்கிறது, அதை பழைய சோறுன்னு தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றீங்க. ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா அது பழைய சோறாக இருந்து அந்த ஈஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகி அதில் சில ஒரு சயின்டிஃபிக்காக சில நன்மைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மைக்கு அது மாறிடும். சாப்பிடுங்க, பழைய சோறு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணி ஊற்றி வச்சிங்கல்ல, இதையே ஒரு 10 நாள் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருளாக இருக்கும். சோத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு ஒரு மண்பானையில் ஊற்றி ஒரு ஆழமாக குழி தோண்டி புதைச்சி வச்சு மூடி வச்சுட்டு 10 நாள் கழித்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஈஸ்ட் உண்டாகி நொதித்து போய் அப்படி நாள் செல்ல 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 என்ன செய்யணும்னு கேட்டால் அதில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு போதை தரக்கூடிய ஒன்றாக மாறிடும். அந்த இப்போ அது அரிசியில் தான் வந்திருக்கு. அரிசி நம்ம பார்க்க தேவையில்லை. அது என்னவா இப்போ இருக்குது, போதையத்தானே இருக்குது. இந்த மெரினாவுக்குலாம் போனீங்கன்னா அது என்ன சுண்டோ இதை சொல்கிறாங்க. சுண்டோ இதுக்கு பேர். இதை விற்கிறாங்க, சுண்டை கஞ்சின்னு சொல்லி விற்கிறாங்க. என்னத்தை விற்கிறாங்கன்னு கேட்டால் நாள்பட்ட பழைய சோத்தை வந்து விற்கிறாங்க போதைக்காக வேண்டி. அந்த தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க, பயங்கரமாக போதை ஏறுது. அப்போ இதெல்லாம் இது அரசாங்கம் போய் சோதித்து சில நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன அதை விளங்குறோம்னு கேட்டால் இது என்ன பேரிச்சம்பழத்தில் எடுத்தான், திராட்சையில் எடுத்தான், பனைமரத்தில் இறக்கிட்டு வந்தான். அரிசி தானேங்க, அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சிங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா இந்த ஹதீஸ் 5585வது ஹதீஸ் சொல்கிறது, குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராமுன். போதை தருகிற ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு ஹராம். அது போதை தந்துருச்சுன்னு சொன்னால் அது என்னவாயிரும், ஹராம் ஆயிரும். அப்போ போதை தர்ற எல்லாமே ஹம்ரு தான். இப்போ மதுபானம் ஹராமுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ டாஸ்மாக்குன்னு விற்கிறாங்க. அது மாதிரி என்னென்னமோ பேரில் நம்ம கேள்விப்படாத, அறிந்திராத, ஊர் உலகத்தில் பயன்படுத்தாத பெயர்களாகலாம் இருக்கும். அது என்ன பேர் இதுக்கு நீ பார்க்குறது, போதை தருமா இல்லையா, அவ்வளோதான். வெளிநாடுகள்லேருந்து இங்கிலீஷில் பேரை போட்டு என்னென்னத்தையும் அனுப்புகிறாங்க. அது இங்கிலீஷில் பேர் போட்டதுனால அது மது இல்லைண்டு ஆயிருமா? நமக்கு அளவுகோல் என்ன, அதுக்கு என்ன பேரை வச்சுருக்காங்கிறது நமக்கு அளவுகோல் கிடையாது. அது என்ன ரிசல்ட்டு தருதுங்கிறது தான் அளவுகோல். போதை தருமா ஹராம், அவ்வளோதான். அப்போ போதை தருகிற எல்லாம் ஹராம் என்பது இந்த வசனத்துடைய விளக்கம் என்னன்னு கேட்டால், ஹம்ருக்கு மார்க்கத்தில் குற்றம்தான். அந்த ஹம்ருங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா போதை தர்ற எல்லாமே ஹம்ரு தான், அது ஹராமு தான். அப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த போதை தருவது பானங்கள் மட்டும் போதை தராதுல்ல. இந்த பானம் லிக்விடாக குடிக்கிறோம்ல, அது மட்டும்தானே போதை. போதைங்கிறது பல வகையில் இருக்கிறது. ஒரு புகையில் கூட போதை இருக்குது. புகையில் கஞ்சா இழுக்கிறான்ல, கஞ்சாங்கிற செடியில் நெருப்பு வச்சோம்னா அதிலிருந்து ஒரு புகை வரும். அந்த புகை இழுத்து நெஞ்சு வரைக்கும் கொண்டு போனான்னு வைங்க, அந்த கஞ்சா புகை நெஞ்சு வரைக்கும் அப்படி போகும் பொழுது அந்த இடத்துல அந்த ஈரலில் என்ன செஞ்சிடும், அந்த ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது உங்களுக்கு போதையை தர ஆரம்பிச்சிடும். அதை கஞ்சாவில் அப்படியே அடிமையாக போயிடுறாங்க. அல்லது மூக்குனால இழுப்பான், மண்டைக்கு இழுப்பான், அந்த மூளை நரம்புகளில் அது போய் பட்ட உடனே அது போதை தருது. இப்போ கஞ்சாவிலலாம் போதை வருதுன்னா அது குடிக்க தண்ணி, அது கஞ்சாங்கிறது லிக்விடாவாக இருக்குது இல்லை தானே. அது எதில் வருதுலாம் கவலை கிடையாது. போதை வருதா வரலையா, அந்த சிலது நாக்கில் தடவணுன்னா போதை வரும். நவீன ஹராயின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் இருக்கு. சிலது மூந்து பார்த்தாலே போதை வரும். அப்படி இப்போ சிலது ஊசியை போட்டு என்ன செய்வாங்க, சில பெத்தனின் ஊசி போட்டால் போதை வரும். அப்போ போதைக்கு ஊசியின் மூலமாக போதை வரும். அப்போ எல்லாமே மதுவில் வந்துடும். நல்லா ஹராமாக்கியிருக்கிறான் என்ற விஷயத்தில் எது மட்டும் வராது, அன்றைக்கு எது மதுபானமாக இருந்துச்சோ அது மட்டும் வராது. அன்றைக்கு இருந்தது அவனுக்கு அந்த காலத்தில் உள்ளது, அவ்வளோதான். ஆனால் ஹராமாக்குனது அந்த பொருளுக்காக எல்லாம் ஹராமாக்கினா போதைக்கு ஆக்கினானா, அது எதுக்கு எல்லாம் ஹராமாக்கினா, பேரிச்சம்பழத்துலேருந்து தயாரிக்கிறதுனால ஹராமா, அது போதை தர்றதுனால ஹராமா, போதைனால்னா எல்லாம் தான். எது போதை தருது எல்லாம் ஹராம் தானே. அப்போ போதை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம், பார்லியை போதையாக்கலாம், கோதுமையை போதையாக்கலாம், அரிசியை போதையாக்கலாம், மாம்பழத்தை போதை தரும் பொருளாக மாற்றலாம், பலாப்பழத்தை அது மாதிரி மாற்றலாம், ஆப்பிள் பழத்தை போதை பொருளாக மாற்றலாம். எதை வேண்டாலும் போதை உள்ளதாக மாற்ற முடியும். அப்படி மாற்றிட்டா ஹராமாயிரும். போதைங்கிறதுக்கு நீ ஆளாயிடக்கூடாது. அதுதான் மார்க்கத்தினுடைய ஒரு அளவுகோல் என்பது என்ன செய்யணும், விளங்கிக்கிறணுமாச்சா. அப்போ இது போதையினால் இவ்வளவு கேடு வருது என்பது பார்க்குறோம். அது போக இதெல்லாம் போதை தான். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அந்த போதை சம்பந்தமாக போதை பழக்கத்துக்கு
சில ஆட்கள் உண்டாயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து நல்வழிப்படுத்துவதற்கு இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் சில அறிவுரைகளை சொல்லுது. முக்கியமான அறிவுரை, அந்த போதையிலேருந்து விடுபடணும். யாராவது இந்த போதையில் ஆளாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க விடுபடணும். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த போதைக்கு ஒருத்தன் வந்து ஆளாயிட்டான்னு சொன்னால் அந்த போதையில் இருக்கும் நேரத்தில் வந்து அவன்கிட்ட ஈமான் இருக்காது. லா எஸ்னி ஜானி ஹீன எஸ்னி ஒஹோ மூமினுன். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்யும் நேரத்தில் மூமினாக இருக்க மாட்டான். விபச்சாரத்தில் ஈடுபட்டான்னு வைங்க, ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போதே செத்துட்டான்னு வைங்க, அவன் மூமினை சாக முடியாது. அவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம். அதே மாதிரி உலா எஸ்ரபுல் ஹம்ர ஹீன எஸ்ரபு ஒஹோ மூமினுன். மதுபானம் அருந்துறவன் மதுபானம் அருந்தும் பொழுது மூமினாக இருக்க மாட்டான். ஈமானை பாதிக்கிற ஒரு விஷயம். ஒலா எஸ்ரிக்கு சாரிக்கு ஹீன எஸ்ரிக்கு ஓஹோ மூமினுன். திருடுறவன் திருடும்போது மூமினாக இருக்க மாட்டான். அப்போ இந்த மதுபானத்திற்கு அடிமையாக நினைக்கிறதுன்னு அந்த மதுபானம் அருந்தும்போது நம்ம இடத்துல ஈமான் எடுக்கப்பட்டுருது. அந்த ஒரு நேரத்திலே நம்ம மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னால் ஈமான் இல்லாமல் மௌத்தாக போயிடுவோம். அப்படிங்கிறத விளங்கி கொண்டு என்ன செய்யணும், மதுபானம் பழக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் இந்த மதுபான பழக்கத்திற்கு உள்ளவர்கள் இருந்தால் அவர்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் என்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வாசித்த வசனத்தின் விளக்கமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அது குறித்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம் அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.